ஆறு கை. 6 கை. 6 கால் 6 கை. எத்தனை காது இருக்கு அப்ப எறும்புக்கு? ஒரு. ஒரு ஒரு காதா? ஒரு. 2 மூக்கா? Mama, sorry. வணக்கம் மகிஷா, வணக்கம். ஒரு மூக்கு. I'm late. என்னம்மா? Sorry, I'm late. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. வணக்கம் மாமா. வணக்கம் வணக்கம் உற்சாக வணக்கம். நேற்று எத்தனை மணி வரைக்கும் நின்றீங்கள் எல்லாரும்? நாங்க வீட்டை 1:30 ஆச்சுது மாமா வந்து சேர. அது என்னண்டா அப்படி? இது என்ன புதுமை இருக்கு? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அதுல இடையில ரெஸ்ட் எடுத்து வந்தா அதுல இது late ஆயிட்டு. 2:30 மணித்தியாலம் தான் கார் உங்களுக்கு 2 மணித்தியாலம். 3:30 மணித்தியாலம்மா. பாக்ஷார் தானே? பாத் பிரிஸ்டலுக்கு பக்கத்துல M4 வேற. பிரிஸ்டல் பாக்ஷார் இல்லை, நான் அடிக்கடி அதை குழம்புறேன் நான். ஓகே, அவன் பிரேக் அடிச்சு வந்தீங்களா? ஓ, அது நல்லது தானே. ஓகே, அப்போ பவன் என்ஜாய் பண்ணாரா? ஓ மாமா நல்லா என்ஜாய் பண்ணினேன். மகிஷா எத்தனை மணிக்கு வீட்டை வந்தீங்க? மகிஷா Yeah. எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்த நீங்க நேற்று ப்ரோக்ராமால? What time you came back to home yesterday? In Oh, 9 o'clock. 9 o'clock வந்துட்டீங்களா? ஓகே, Yeah. சரி. எப்படி என்ஜாய் பண்ணினீங்களா? Ooh. அம்மா பார்த்து ஆன்சர் பண்ணக்கூடாது, மாமாட்ட கேட்கணும். மாமா கேக் விளங்க இல்லைன்னுட்டு. ஸோ என்ன டின்னர் சாப்பிட்டீங்க மகிஷா? What's it? அம்மா இல்லை, அம்மா விட்டு தனியாக மாமா கேட்பேன். நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. என்ன டின்னர் சாப்பிட்டீங்க? இல்லை, அம்மாவை அங்கே பார்க்கக்கூடாது. நான் உங்களோட கதைக்கிறதுக்காகத்தான் நான் அப்படி டோக் பண்ணுறேன் நான். ஸோ மாமாவோட கதைக்கணும் டிரெக்டாக. எப்படி போனீங்க? ஹவு டிட் யூ கம்? பை கார் ஓ பை பஸ் ஓ பை ட்ரெயின்? By car. பை கார். ஓகே. கீரன், என்ஜாய் பண்ணீங்களா நேற்று? Yes, Baba. எத்தனை மணிக்கு? what time you came back home? 9 o'clock. 9 o'clock எல்லாம் வந்துட்டீங்களா? அப்போ கீரன் என்ன டின்னர் சாப்பிட்டீங்க? கீரன் என்ன டின்னர் சாப்பிட்ட நீங்க? டின்னர் சாப்பிட இல்லையா? ஏன் நீங்க ஆடியோ கட் பண்ற நீங்க? சரி, பவன் என்ன சாப்பிட்டீங்க இரவு? பவன் என்ன டின்னர் சாப்பிட்டார்? அவர் ரைஸும் மட்டன் கறியும் சாப்பிட்டாரு. அப்புறம் என்ன, அது அன்றைக்கு வளர்ந்துட்டார் பெருசா. அப்போ பவன் தனியாக விளையாடினவரா ஃப்ரெண்ட்ஸோட அப்புறம் லேட்டா? ஓ மாமா நல்லா என்ஜாய் பண்ணினவர். என்ன ஆக்கள்கிட்ட யாராவது சின்ன ஆக்கள் ஏதாவது சாக்லேட்டுகள் ஜூஸ்கள் தண்டா உடனே ஓடி பறிச்சு அதை வாங்கி சாப்பிட்டது. மற்றது கொஞ்சம் அந்த என்ன தாடி எல்லாம் வச்சிருந்த யாராவதுண்டா அவையிட்ட போய் எல்லாம் தடவி. அது அப்பாட்ட இல்லையல்லோ. அப்ப இதுல இருந்தே உங்களுக்கு நல்ல உதாரணம். பிள்ளை பழகுறதுக்கு நீங்க இன்னும் ஒரு 5-10 வாய்ப்புகள் கொடுக்கணும் இத மாதிரி. சரியா? தனியா விட்டு தனியா பழகி நீங்க எல்லாம் வெளியில ஓடிடணும். விட்டுட்டு தனியா இருந்து பழகி இன்னும் ஒரு 5-6 தடவை இப்படி செய்யக்கலதான். ஆனால் நீங்கள் கொண்டு தெரிஞ்சால் அது சரி வராது. இல்ல நாங்களும் என்ன சொல்லுவோம், கைய வச்சு வருவாயில். அதுதான் நான் திருப்பி சொல்றேன், எங்க ஸ்டார்ட் பண்றது. இப்ப இன்றைக்கு நேற்று நல்ல வடிவா இருந்தவியல்னு சொல்ற பிள்ளைகளை யோசிச்சிங்கன்னா அவியல் 4-5 இயர்ஸுக்கு முன்னே எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுத்தி இருப்பினும் தெரியுமோ. அதையெல்லாம் சகிச்சு கொண்டதுக்கு பிறகுதான் அவ படிப்படியாக வருவினம். நீங்க அவ மாறுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க இல்லை என்றால் அது கஷ்டம். கட்டவுளாலையும் மாத்தலாது. சரிதானே? இப்ப மகிஷாக்கு நான் சொல்றது விளங்குது. ஆனா மகிஷா அம்மாட்ட கேட்டு ஆன்சர் பண்ணி பழகினபடினால அவ எதிர்பார்க்கிறா. தெரிஞ்சாலும் அம்மா என்று பார்த்தா அம்மா சொல்லுவா, எனக்கு சொல்லுவா.
சரியா? அப்படி இல்லாம வரணும். என்ன கீரன்? கீரன் on your own என்ன? கீரன் இண்டிபெண்டன்ட். ஓகே. டிஷான் எப்படி போச்சு நேற்று சாட்டர்டே? என்ன செய்தீங்க நீங்க? எங்க போனீங்க? என்ன ப்ரோக்ராம்? மழை பெஞ்சு கொண்டிருந்தது. நான் லாங்காஸ்டர் போனேன். எந்த இடத்துக்கு? லாங்காஸ்டர். லங்காஸ்டருக்கு போனீங்களா? தூரம் எல்லாம்? ஓம் ஓ, எப்படி கார்ல போனீங்களா? ஓம் எல்லாரும் ஃபேமிலியா? இல்ல அப்ப நீங்களும் அம்மா அப்பா 3 பேரும் ட்ரெயின்ல போனீங்களா? இல்லக்கா ஏன் போனீங்க? என்ன விசேஷம் அங்க லங்காஸ்டர்ல? எந்த அண்ணா இனி அண்ணா யூனிக்கு போயிட்டாரா? மூத்த அண்ணா எங்க லங்காஸ்டர்லையா யூனி? ஓம் இது ஃபர்ஸ்ட் இயர் அண்ணாக்கு. ஓம் அப்ப அங்கதான் இருக்கிறாரா ரூம் எடுத்து? இதுக்கு இருக்கிறேன். யூனியில இருக்கிறாரு என்ன? அப்ப நீங்க போய் அண்ணாவை கூட்டிட்டு விட்டுட்டு வந்தீங்களா? இல்ல கூச்சிடுவான். கூட்டிக்கொண்டு வந்தீங்க ஹாலிடே அண்ணாக்கு இப்ப? ஓம் ஓ, அப்ப எவ்வளவு டைம் எடுத்தது லங்காஸ்டருக்கு போறதுக்கு கார்ல? 5 hours. 5 hours with the break. அப்ப என்ன செய்தீங்க? அப்பா கார் ஓடினவர், நீங்க என்ன செய்தீங்க இருந்து காருக்குள்ள? நிறுத்துறேன். விளையாட இல்லையா கேம் ஏதாவது ஐபேட்ல? இல்ல அப்படியா? சரி சரி, ஓகே. ஜஹீதன் என்ன புதுசா டைம் கேட்கிறார்? 2 o'clock தானே நாங்கள் எப்பவும் சந்திக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு மாமாவுக்கு ஒரு ஃபியூனரலுக்கு போயிட்டு நார்த் லண்டனுக்கு இப்போ ஒரு 1 ஹவருக்கு முதல் தான் நான் ஓடி வந்தேன். அன்றைக்கு ஒர்க் இல்லை எனக்கு. சரி, ஓகே. அப்போ இப்படி லாங் டிரைவ் பிடிக்குமா டிஷானுக்கு? லாங் ஹவர்ஸ் டிரைவ் பண்ணுறது பிடிக்குமா அல்லது போரிங்கா? பிடிக்கும். ஓம் ஓம் ஆனால் மழை இல்லை பெஞ்சு கொண்டு இருந்தது. நான் மலை விருப்பம். மழை பார்க்க விருப்பமா? ஓகே, சரி. அப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்க. ஸோ அப்போ யார் முன் சீட்டில் இருந்தது? டிஷான் முன் சீட்ல இருந்து நீங்க? இல்ல அம்மா. அது இப்படி என்ன நியாயம் இது? அப்பா டிரைவ் பண்ண டிஷான் முன் சீட்ல இருக்கணும். அம்மா ஆல்வேஸ் இருக்கிறவ தானே முன் சீட்ல. உங்களுக்கு எந்த சீட் பிடிக்கும்? வந்து முன் சீட் என்ன? ஆனா இப்பவும் நீங்க கிண்ட சீட் வச்சிருக்கிறீங்களா? ஓம் அப்ப முன் சீட்ல இருக்கீங்களா? அது நீங்க கடன்னு குரோ பண்ணணும். பெரிய ஆளா வந்துட்டு அம்மாக்கு சொல்லணும், அம்மா ப்ளீஸ் பேக் சீட், ஐ எம் ஃப்ரண்ட் சீட். சரி, ஓகே. மகிஷா, அப்பா கார் ஓடிக்கல எந்த சீட்ல இருப்பீங்க? ஃப்ரண்ட் சீட் ஓ பேக் சீட்? பேக் சீட். ஏன் ஃப்ரண்ட் சீட் விருப்பம் இல்லையா உங்களுக்கு? இல்ல. ஏன் பயமா? ம். ஓ, ரைட், ஓகே. ஸோ மகிஷா லாங் ட்ரிப் அப்பா கார் ஓடிக்கல நீங்க என்ன செய்வீங்க காருக்குள்ள இருந்து கொண்டு? what do you do inside the car while you are driving long way? Are you reading books, playing games, watching sceneries? Watching sceneries. Do you like to watch the sceneries outside? Yeah. Yes, okay. பவனுக்கு என்ன பிடிக்கும் லாங் ட்ரிப் போய்க்கல? அவர் வெளியில வடிவா பார்த்து கொண்டு வந்த பஸ்ஸுகள் கார்கள் பார்த்து கொண்டு வருவார். லைட்ஸுகள் விருப்பம். அப்படி கொஞ்ச நேரம் பார்ப்பேன். பிறகு பாட்டு நான் படிச்சு கொண்டு வருவேன். தமிழ் பாட்டுகள் என்ன பாட்டுனாலும் படிச்சு கொண்டு வருவேன். அப்ப லிசன் பண்ணி கொண்டு வருவேன். ஆனா இப்ப மியூசிக் போட்டா கேட்டு கொண்டு வருவாரோ கார்ல? ஓ விஜய்ன்ற பாட்டு விருப்பம். தமிழ் பாட்டு விருப்பம். ஓகே. அத ஒரு பர்టిక్యులர் பாட்டுகள் தான் கொஞ்சம் விருப்பம் விஜய்ன்ற. அதெல்லாம் போட்டு விடுறது. அத போட்டு விடுறது நான் கேட்டுக்கொண்டு. ஆனா ஏதாவது கையில மொபைல் அல்லது ஐபேட் கேட்க மாட்டாரோ?
இருந்துட்டு இப்ப நாங்கள் மொபைல்ல ஏதாவது பாட்டுகள் போட்டா உடனே டப்பண்டு பறிச்சு தான் தண்ட ப்ரோக்ராம் பார்க்க யோசிப்பேன். ம். இல்லாட்டி இந்த பாட்டுகள் கேட்டு கொண்டு வருவேன், லிசன் பண்ணி கொண்டு வருவேன். இல்லாட்டி நான் பாடுவேன், பாட்டு கேட்பேன். அப்படி சைலண்டா கொஞ்சம் ஓ பேசாம இருப்பார் ஓ அப்படின்னா. ஓ ஓ ஓ. வெரி குட் வெரி குட். அந்த அந்த கூட அந்த நல்ல வடிவா இருக்க மாட்டேன், முன் சீட்ல இருந்து அவருக்கு அந்த கொஞ்சம் அவற்ற சீட் போட்டு கிடக்க அப்ப இருந்து வடிவா எல்லா பார்த்து கொண்டு பார்த்து கொண்டு வேற விருப்பம். ஏன்னா இப்ப டிஷானுக்கும் வழியில பார்க்க விருப்பம், மகிஷாக்கும் வழியில பார்க்க விருப்பம், அதே மாதிரி பவனுக்கும் விருப்பம். யாருக்கு சீனரிஸ் பார்க்க ரசிக்க விருப்பம் இல்லை? அப்போ அது பொதுவாக நான் நினைக்கிறேன் 100ல் ஒரு ஆள் 2 பேருக்கு தான் போரிங்காக இருக்கும். மற்ற எல்லாரும் இயற்கையை ரசிப்போம் நாங்கள் எல்லாரும். அதில் வந்து கணக்க தோட்ஸ் சிந்தனைகள் வரும், அவியலுக்குள்ள கற்பனைகள் வரும் நிறைய. அதுகளுக்குள்ள அவியல் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நிறைய வேணும். கீரன்கிட்டே கேட்டு பார்ப்போம். கீரன், when அம்மா டிரைவிங் in the car, which seat you are sitting in, front seat or back seat? கீரன், Yes. நீங்க எந்த Yes. சீட்ல இருப்பீங்க அம்மா கார் ஓடைக்குள்ள? Front seat. ஃப்ரண்ட் சீட். ஓகே ரைட். அம்மாவும் உங்களோட சிஸ்டரும் கார்ல இருந்தா நீங்க எங்க இருப்பீங்க? Yes. உங்களோட அம்மாவும் உங்களோட சிஸ்டரும் காருக்குள்ள வந்தா கீரன் எந்த சீட்ல இருப்பீங்க? ஃப்ரண்ட் சீட் ஓ பேக் சீட்? Front seat. ஓ ஃப்ரண்ட் சீட் தான் ஆல்வேஸ். ஓகே, ஸோ கீரனுக்கு வந்து அவுட் சைட் சீனரிஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்களா? Yes. ஓகே, என்ன பிடிக்கும் கீரனுக்கு சீனரிஸ்ல வந்து? தேர் ஆர் ஹவுசஸ், ட்ரீஸ். Houses, trees. ட்ரீஸ். Yes. ஓகே, ஸ்கை பார்க்க விருப்பமா? Yes. ஓகே, ஸ்கைல என்ன தெரியும் கீரனுக்கு Blue டே sky. டைம்ல? Blue sky. ஆ Blue sky. ஸ்டார்ஸா? என்ன சொன்னீங்க? Blue sky. Blue sky. வித் ஸ்கை. yeah, Blue. what do you like to see on the sky? The blue of the clouds. clouds விருப்பம். வேற? birds Birds. விருப்பம். ஓகே, வெல் டன். டிஷானுக்கு பேர்ட்ஸ் விருப்பமா? பேர்ட்ஸ் பறந்து போய்க்குள்ள பார்ப்பீங்களா? நிறைய பேர்ட்ஸ் பறக்கிறது பார்த்துருக்குறீங்களா நீங்க? எண்ணுவீங்களா எத்தனை போகுது? கவுண்ட் பண்ண முடியுமா? கேன் யூ கவுண்ட்? இல்லை என்ன, சில டைம் 1-2 போகும், சில டைம் ஹண்ட்ரட்ஸ் ஃப்ளை பண்ணும் என்ன. ஓகே, மகிஷா, do you like to view the birds flying outside? Yes. Yes. Do you talk to birds? No? Yes? No? Have you ever tried it? No. You can try. They can talk back to you as well. யாருக்கு தெரியும் பறவைகளோட கதைக்கிறதுக்கு? யார் கதைச்சிருக்கிறீங்க பேர்ட்ஸோட? என்ன டிஷான் கதைப்பினமா அவ திருப்பி உங்களுக்கு? அவ ஏதோ சொல்லுவினம் என்ன? If you learn their language, you could understand as well. நீங்க அவையின் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணும். நீங்கள் பேர்ட்ஸுக்கு இருக்கு, அனிமல்ஸுக்கு இருக்குது, டாக்ஸ் டாக், கேட் எல்லாம் டாக் பண்ணும் திருப்பி. சரி, யார்கிட்ட வீட்டை பெட்ஸ் இருக்குது? வீட்டில் யார் பெட் வளர்க்குறீங்க? நோ நோ நோ, அம்மாக்கள் விட மாட்டினவன் நான் வீட்டில் பெட்ஸ் வளர்க்க. யாருக்கு பெட்ஸ் வளர்க்க விருப்பம்? மகிஷாக்கு என்ன பெட் வளர்க்க விருப்பம் வீட்டில்? என்ன பார்த்து சொல்லுங்க, என்ன பெட் வளர்க்க விருப்பம் வீட்டில்? இஃப் அம்மா அண்ட் அப்பா அக்ரீட். அம்மா ஆல்ரெடி வேணாம்னு சொல்லிட்டா.
சின்ன நாய்க்குட்டி வளர்க்க விருப்பம். ஆ ஓகே. நாய்க்குட்டி இருக்குது. அதுக்கு குட் மார்னிங் சொன்னா அது அப்படியே எல்லா பல்லும் தெரியுற மாதிரி செய்து பல பார்த்துட்டு வந்து நாங்களும் வீட்டை பெற்று வளர்க்கலாம் வந்து பெற்று வளர்க்க கதைக்கு வந்து கேட்பா. ஆ ரைட் ரைட் ரைட். கஷ்டம் நாங்களை வீட்டுக்குள்ள காணாம இங்க வளர்க்கலாண்டு. அப்போ மகிஷாக்கு குட்டி பப்பி டாக் வளர்க்க விருப்பம் என்ன? சரி, டிஷான் என்ன பெட் வளர்க்க விருப்பம் உங்களுக்கு? பூனை. பூனை. பூனையா? குட்டி பூனையா பெரிய பூனையா? பெரிய பூனை. பெரிய பூனையா? ஓகே. ஏன் பிடிக்கும் பூனை? குட்டி. என்ன செய்யும்? சாஃப்டா இருக்குமா அல்லது சிரிப்பினமா எலி பிடிப்பினமா உங்களோட விளையாடுவினமா? எதுக்கு பிடிக்கும் பூனை? விளையாடு. உங்களோட விளையாடுவினம் என்ன? அப்ப உங்களோட எல்லாம் மடியில வந்திருந்து உங்களோட எல்லாம் முகத்தில எல்லாம் கிஸ் பண்ணினா கொஞ்சினா உங்களுக்கு பிடிக்குமா? கொஞ்சம் பிடிக்குமா? கொஞ்சம் பிடிக்காது. பெட்ல எல்லாம் வந்து படுத்துருவினோம். உங்களோட 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 மெட்ரஸ்ல வந்து படுத்துருவாங்க. என்ன செய்வீங்க? சரி, அப்ப டிஷானுக்கு பூனை வளர்க்க விருப்பம். ஏன் வளர்க்க இல்லை? யார் வேணாமன்னு சொன்னது? அம்மா. ஏன் அம்மா வேணாமண்டினம்? டிஷானி ஒரு பூனைக்குட்டி மாதிரி தானே இருக்கிறாருண்டா. ஓகே. கீரன், உங்கள்கிட்ட பெட் இருக்கா வீட்டுல? Yes. என்ன பெட் இருக்குது உங்கள்கிட்ட? Baxter the dog. எது? Baxter the dog. டோக்கா? Yeah. பிக்கா ஸ்மால் சைஸ்? எனக்கு நீங்க சொல்ற அந்த பிராண்ட் என்னன்னு தெரியல. Can you show a picture? Yes. Can you show now? பாப்பம். எங்க பாப்பம்? எங்க இருக்கிறாரா வீட்டுக்குள்ள? Yes. என்ன பேர்? Baxter. பேக்ஸ்டர் தான் டாக்கு பேரா? Yes. ரைட் ரைட் ரைட். உங்களுக்கு விருப்பமா? Yes. Will that talk to you? ஓ, பெரிய ஆள். கதைப்பாரா உங்களோட? Yes. என்ன கதைப்பீங்க நீங்க கீரன்? It was a nice dog. ஓகே. என்ன கதைப்பீங்க? இது வேர்ல்டு நியூஸ் கதைப்பீங்களா? டெய்லி World நியூஸ் என்ன கதைப்பீங்க? World news. வேர்ல்டு நியூஸ் பற்றி கதைப்பீங்க. ஓகே, சரி சரி. ஓகே. என்ன மற்றவியில காண இல்லை. நான் ட்ராக் பண்ணி நான் கதைச்சு வருவினோம். ஒருத்தரையும் காணுமே. நீங்க 4 பேர் தான் இருக்கிறீங்க. ஓம் டிஷான். ஆத்திக்கு எங்க போயிட்டார் டிஷான்? ஏன் வர மாட்டேன்னு போட்டிருக்கிறார். தெரியாத. உங்கள்ட்ட கதைக்கிற இல்லையா? நீங்க கதைக்கிற இல்லையா 2 பேரும்? இல்ல. இப்போ 2 பேரும் இப்போ மோர் தேன் 2-3 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறீங்களா எல்லாம்? நாட் ஃப்ரெண்ட்ஸ், சுடர் ஓவிபி கிளப்ல இருக்கிறீங்களா எல்லாம்? ஓம். then you could talk to each other. அப்படி இல்லையா? சரி, அவர் போட்டுக்கிறார் கடைசியில் தாங்க வரையில்லை இன்றைக்கு சொல்லி. இப்போ மாமா ஆக்கம் அங்கேண்டு போட ஆக்கம் அனுப்பியிருக்கார் போல இருக்கு. எனிவே பார்ப்போம். ஜஹீதன் 2 o'clock 2:30 கிளியர் பண்ணிட்டீங்களா? திடீரெண்டேன்னு சந்தேகம் வந்தது ஜஹீதன் அம்மாவுக்கு. நாங்கள் இப்போ வீடியோ பார்ப்போமா எல்லாரும்? ஓம் வரையில் எனக்கு. சரி, அப்போ பார்ப்போம். நீங்கள் வந்த ஓடரில் மாமா கொண்டாடுறேன். ஸோ கீரன் இஸ் தேயா. கீரன் பார்ப்போமா? 9. Kids Olympic Club, Level 2, Topic 9. 31 of May 2026. ஓகே. கதையின் பேர் என்ன? Teddy Perenda, what's the name of the story? Foolish Torture. Arivilla, Amen. அறிவில்லா ஆமை. ஓகே. கொஸ்டின் நம்பர் 2, கேள்வி நம்பர் 2. முதல் எல்லோரும் எப்படி வாழ்ந்தார்கள்? How did everyone live in the beginning? They lived in harmony. ஒற்றுமையாக ஒருங்க வாரன். ஏன் இது சைட் வேஸ்ல இருக்கீங்க? வாழ்ந்தார்கள். வாழ்ந்தார்கள். ஓகே. பின்பு ஏன்
பெரிய வண்டி வந்து வந்தது. பின்பு ஏன் பிரிய வேண்டி வந்தது? இங்கிலீஷில் சொல்லுங்க, என்ன கேள்வி அது? பிரிய வேண்டி வந்து why did they have to leave I'll later? start again. குளத்தில் குளத்தில் தண்ணீர் வற்றியதால் பெரிய நிலத்து நேர்ந்தது. திருப்பி சொல்லுங்க. குளத்தில் தண்ணீர் வற்றியதால் பிரிய பெரிய நேர்ந்தது. ஓகே, ஆங்கிலத்தில் So start again now. கதையின் பேர் என்ன? What's the name of the story for this total? அறிவில்லா ஆமை. ஓகே, கொஸ்டின் நம்பர் 2, கேள்வி நம்பர் 2. முதல் எல்லோரும் எப்படி வாழ்ந்தார்கள்? How did everyone live in the beginning? They lived in harmony. ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள். ஓகே, பின்பு பெரிய வண்டி வந்தது. பின்பு ஏன் பிரிய வேண்டி வந்தது? இங்கிலீஷில் சொல்லுங்க, என்ன கேள்வி அது? பிரிய வேண்டி why did they have to leave later? குளத்தில் தண்ணீர் வற்றியதால் பெரிய நிலத்து நேர்ந்தது. திருப்பி சொல்லுங்க. குளத்தில் தண்ணீர் வற்றியதால் பிரிய நேர்ந்தது. ஓகே, ஆங்கிலத்தில் சொல்லுங்க பதில. because the water in the pond dried up. ஓகே, பின்பு வேறு இதயம் செல்ல என்ன உதி யோசித்தார்கள். பின்பு வேறு இடம் செல்ல என்ன உத்தி யோசித்தார்கள். Idea. What when you live here, they think of the move to the place later. ஓகே, ஆன்சர் அங்களுக்கு வாசிங்க. ஆன்சர். ஒரு தனி வாழ்த்துக்கள் ஒரு தனி தடியை வாத்துக்கள் இருமுனையிலும் பிடிக்க ஆமை தொங்கியபடியே பறந்து சென்றன. திருப்பி சொல்லுங்க. ஒரு தடியை வாத்துக்கள் இருமுனையிலும் பிடிக்க ஆமை தொங்கியபடியே பறந்து சென்றன. ஓகே, 5வது கேள்வி. கதையின் நீதி என்ன? கதையின் நீதி தான் வாயால் சிலர் தன் வாயால் தனக்கு கேடு வைத்து கொள்வார்கள். ஆங்கிலத்தில் என்ன ஆன்சர்? எங்க ஆங்கிலத்துல மோரல் சொல்ல இல்ல நீங்கள். எனிவே, கீரனுக்கு விளங்கிச்சுதா கதை? Yes. Okay, is it a nice story? Yes. Do you like it? Yes, Mama. Okay, thank you. So can I give you another story for next topic? Yes. Okay. ஓகே, வாழ்த்துக்கள். ஆனால் பட் உங்களோட வீடியோ இப்படி ஸ்லாண்டா இன்னொரு பக்கம் போயிட்டுது. அம்மாட்ட சொல்லுங்க அடுத்த முறை ஸ்ட்ரெயிட்டாக செய்ய சொல்லி. என்ன? ஓகே, நன்றி நன்றி. வணக்கம் கீரன். நன்றி வணக்கம் மாமா. நன்றி வணக்கம். அது டாபிக் 9. பவன் ரெடியா நீங்க? பவன் இருக்கும். ஓகே, எனது வீட்டில இருந்து இருக்கும். வாட் இஸ் திஸ்? இது என்ன? இது டோர். வெல் டன். Good boy.
டோர். இது இது பவன். இது என்ன இது? வாட் இஸ் திஸ்? இதை வச்சுட்டு இது என்ன இது? வோல், சுவர். என்னது? வோல், சுவர். இது வாட் இஸ் திஸ்? சீலிங், சீலிங். சீலிங் என்ன இது? சீலிங் கண்டா கூரை. பவன், கூரை. இது என்ன இது? என்ன ரூம்? இது என்ன ரூம்? இது என்ன ரூம்? பவன், இது என்ன ரூம்? பவன், இது என்ன ரூம்? இது என்ன ரூம்? வாஷ்ரூம். என்னது? வாஷ்ரூம், குளியல் அறை. வாஷ்ரூம். பவன், வாஷ்ரூம். என்னது? வாஷ்ரூம், குளியல் அறை. இது பால்கனி. பால்கனி என்றா மாடி. மற்றது இது பவன், இது என்ன இது? பவன், இது என்ன இது? லுக் இங்க இதை பாருங்க. இது என்ன இது? பவன், இது என்ன இது? பவன், இது என்ன இது? விண்டோ, ஜன்னல், ஜன்னல். இது ஃப்ளோர், நிலம். ஃப்ளோர், நிலம். இது கிச்சன், சமையல் அறை. என்ன அறை? சமையல் அறை. இது கராஜ், சேமிப்பு அறை. என்ன அறை? சேமிப்பு அறை. எனது வீட்டுல என்னென்ன இருக்கு? பவன்ட வீட்டுல என்னென்ன இருக்கு? பவன்ட வீட்டுல என்னென்ன இருக்கு சொல்லுங்க பாப்பா. பவன்ட வீட்டுல என்னென்ன இருக்கு? 1 2 3 4 5. எனது வீடு. எனது வீட்டுல டோர், கதவு. மற்றது ஃப்ளோர், நிலம். விண்டோ, ஜன்னல். வாஷ்ரூம், குளியல் அறை. பால்கனி, மாடி. மற்றது வேற என்ன இருக்கு? கிச்சன், சமையல் அறை. கராஜ், சேமிப்பு அறை. ரைட். டயர்டா இருந்தாரா அல்லது அவருக்கு வேறு ஏதோ பொழுதுபோக்கு தேவைப்பட்டதா? பவன், சொல்லுங்க மாமா. அவரு டயர்டா இருந்தார் அது செய்யல, அல்லது வேற ஒரு விஷயத்துல அவர் விளையாடி கொண்டிருக்கல கூட்டிட்டு வந்து வீடியோ எடுக்க தொடங்கிட்டீங்களோ? இல்ல இல்ல, அவருக்கு இருக்கிறது பிரச்சனை. பின்ன நாங்க 2 பேரும் சரி. அப்ப இனி இருக்க வேண்டாம். அவர் உங்களோட சேர்ந்து ஏதாவது கிளீனிங் செய்யக்கல, கார்டன்ல வேலை செய்யக்கல, ஏதாவது செய்ய பண்ணி கொண்டு அதுல நீங்க கதைச்சு வீடியோ செய்யுங்க. சரி, ஓகே மாமா. உதாரணமா சும்மா கார்டனுக்குள்ள வந்து தண்ணி அடிக்கிறீங்களான்னு வைங்க, அல்லது ஏதாவது புல்லு புடுங்குறீங்க, ஏதாவது செய்யக்கல, அதை அவரை செய்ய பண்ணி அவர் அதை இன்ட்ரெஸ்டா செய்யக்கல, அந்த விஷயத்துல இது புல்லு, இது மண், இது இலை, இது பூ, இப்படி கிளீன் பண்றீங்க, என்னத்தால வெட்டுறீங்க, அது அவர் செய்யக்கல அவரை கதைக்க பண்ணுங்க. நீ அப்படி செய்வோம். இப்ப இருந்து மேசையில இருக்கல அவருக்கு அட்டென்ஷன் அங்க வருது. இப்ப அவர் உங்களோட ஒத்துழைக்கட்டும். அவரு ஏதாவது அல்லது விளையாடுறாரோ என்னவோ அந்த அந்த செய்யற மனம் ஒன்றி செய்யற அந்த விஷயத்துல நீங்கள் அங்க பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டி காட்டி கதைச்சு நல்லா செய்றீங்க, நல்லா செய்றீங்க, நல்லா அப்படி செய்றீங்க என்று சொல்லி அதை கதைக்க பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். அவர் வேற எங்கேயோ தான் கவனத்தை கொண்டு போறார். அப்ப அது அவருக்கு இப்ப கஷ்டமா இருக்கும். முதல்ல உங்களோட வர்றதுக்காக அவர் செய்யற வேலி ஒன்றுக்குள்ளால நீங்க இறங்குவோம்.
ஓகே ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட். ஓகே மாமா. சரி, வாழ்த்துக்கள் பவன். ஓகே, நன்றி நன்றி மாமா. நன்றி, வணக்கம். ஓகே, இது அவர் செய்தது போட்டோ பண்ணியிருக்கீங்க. ஜஹீதன் வந்திருக்கிறீங்களோ? இல்ல, அஸ்வத்தையும் காணும். சரி, மகிஷா ரெடியா? Club level 2 to 49 49. மேலுள்ள குட்டி கதை கேட்டு கீழ் வரும் கேள்விகளுக்கு பதில் எழுதி காணொளி செய்யுங்கள். ஓகே. வினா 1. கதையின் பெயர் என்ன? What is the title of the story? The Foolish Turtle. தமிழ்ல அறிவில்லா ஆமை. இரண்டாவது கேள்வி. முதலில் எல்லோரும் எப்படி வாழ்ந்தார்கள்? ஆமையும் அதன் இரண்டு பறவை நண்பர்களும் ஒரு குளத்தின் அருகில் மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள். How they living? என்ன live பண்ணாங்க? The ஆமையும் two friends, the duckum, they live happily. Yes. Okay. மூன்றாவது கேள்வி. பின்பு ஏன் பிரிய வேண்டி வந்தது? ஏன் பிரிய வேண்டி வந்தது? குளம் வறண்டு போக தொடங்கியதால் அவர்கள் வேறு இடத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. குளத்துல தண்ணி இல்லைன்னு, தண்ணி இல்லாதால they want to go another place. பின்பு இடம் வேறு இடம் செல்ல என்ன உத்தி மீனிங் ஐடியா யோசித்தார்கள். இரண்டு பறவைகளும் ஒரு குச்சியின் இரு முனைகளை கொத்தி பிடித்தன. ஆமை அதன் நடுப்பகுதியை வாயால் கவ்விக்கொண்டு பறந்து செல்லும் திட்டத்தை யோசித்தார்கள். Question number 5. அஞ்சாவது வினா. கதையின் நீதி என்ன? ஓகே. கதையின் நீதி தேவையில்லாமல் பேசினால் பிரச்சனையில் சிக்க நேரிடும். இன்னொரு நீதி பேச வாய் திறக்கும் முன் நிலைமையினை யோசிக்க வேண்டும். பொருத்தம் இல்லாத இடத்தில் வாயை திறக்க கூடாது. இங்கிலீஷ்ல சொல்லுங்க. என்ன மோரல்? Moral? Think before you speak. Too much talking can cause trouble. கட்டிக்காரு. ஓகே, மகிஷாக்கு இந்த ஸ்டோரி விளங்கிச்சுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினீங்களா? Oh, Mama. ஓகே, do you like this story?
Oh. Do you want more stories like this? Yes? Yes. Okay. எப்படி என்ஜாய் பண்ணா அம்மா? நல்லா என்ஜாய் பண்ணேன் மாமா. அது 3 தரம் சொல்லி சொன்னபடியா 4 தரம் கேட்டா அப்புறம் தான் எழுத வருவருன்னா. திருப்பி ஆனா விளங்கிட்டு அது அதனாலயோ மாமா தமிழ்ல போறத ஆன்லைன் அதுல போய்கொண்டு ஒவ்வொரு லைனையுமே ஆங்கிலத்துல எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு இருந்தா உடனே. சரி. ஓகே. ஒவ்வொரு லைன் இப்ப நீர் வெட்ட துவங்கிட்டுது உடனே அந்த phone going to try mommy you understand என்ன நடக்க உடனே. ஆனா இதே மாதிரி கதைகள் நீங்க 2 பேரும் சேர்ந்து பாப்பீங்களோ தமிழ்ல? எப்பயாவது இருந்துட்டான் மாமா. இன்ட்ரெஸ்டா இருந்தால் அவக்கு விளங்க தொடங்குது என்றால் ஒரு நல்ல கதைகளை நீங்க முதலே பார்த்துட்டு பிறகு அதை சூஸ் பண்ணி எடுத்து சேர்ந்து கேட்கலாம். கேட்டுட்டு அதிலிருந்து நிறைய கேள்விகளை உருவாக்கி கொண்டே போகலாம். அதோட அந்த கதை முடியத்துவாங்க அளவழிக்கிருந்தா 4 தடவும் பார்த்துட்டு திரும்பி அழுதான். அதுக்கு அது என்ன அர்த்தம்? ஏன்னு சொல்லுங்க. ஏன் அழுதவா? டோட்டல் கோயிண்ட் அவர் அந்த கதைக்குள்ள போயிட்டாவா? ஒரு தரம் அழுதுல அப்ப தான் அடுத்த தரம் கதைக்கிறேன் நான் அப்ப விளங்கப்படுத்திட்டு சும்மா ஸ்டோரி மாதிரி ரியல் இல்லத்தானே என்று சொல்லிட்டோட திரும்பி அடுத்த தரம் பார்த்துட்டு திரும்பியும் அந்த அது வந்து இறந்தோடனே திரும்பி அளவழிக்கிறது டோட்டல் டையா போயிட்டு. இப்படி கதைகள் இறக்குற மாதிரி இருக்கக்கூடாதுதான். நான் செலக்ட் பண்ண ஒரு 5 கதையில இதுதான் கொஞ்சம் பெட்டரா இருந்தது. ஆனால் பொதுவாக சின்ன பிள்ளைங்க கதையில் அப்படி சேடாக முடியாது. அதில் ஒரு பிள்ளை விட்டுட்டம் போலாம் கிடக்கு. ஆனாலும் இதை நீங்கள் கதையண்டு விளங்கி கொள்ளணுமன்றதை நீங்கள் அவட புரிதலோடு விளங்கப்படுத்தணும். இது கதை தான், இது ஜஸ்ட் கதை. அப்படியே தங்களுக்குள்ள கதைக்க போகிறது இல்லை. நாங்கள் அதில் ஒரு மோரலை எடுக்கிறதுக்காக ரிலேட்டட் டு அவர் லைஃப்பை கம்பேர் பண்ணுறதுக்காகத்தான்ன்றதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கல. ஷி வில் அண்டர்ஸ்டாண்ட். சரி. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நிறைவில் பேசுவோம். நன்றி. நன்றி. வணக்கம் மகிஷா. வணக்கம் மாமா. நன்றி, வணக்கம். டிஷான், உங்களோட கதை கேட்போமா? வணக்கம். என் பெயர் டிஷான். 69 level 4. கதையின் பெயர் அறிவில்லா ஆமை. முதலில் எல்லோரும் எப்படி வாழ்ந்தார்கள்? நட்புடன் வாழ்ந்தார்கள். எல்லோரும் எந்த இடத்தில் வாழ்ந்தார்கள்? குடத்தில் வாழ்ந்தார்கள். பின்பு ஏன் பிரிய வேண்டி பின் வந்து குடத்தில் தண்ணீர் குறைந்து பின்பு வேறு இடம் என்ன உத்தி நாங்கள் பக்கத்து ஒரு பறந்து இடத்தில் ஆமை என்ன தவறு செய்தது?
வாய் திறந்து கதைத்து கதையின் நிதி என்ன தன் வாயில் தனக்கு கேடு வினைப்பது. நன்றி, வணக்கம். மாமா என்ன கண்டுபிடிச்சனண்டா, டிஷான் ப்ராக்டிஸ் பண்ணினது காணாது. ஒரே டைம்லேயே எழுதிட்டு ஒரு நாள்லயே ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க என்ன மாமா? ஓமோ இல்லையா? அப்பயே வேர்டா வெட்டி வெட்டி வாசிச்சு நீங்க. டிஷான் நிறைய தரம் ப்ராக்டிஸ் பண்ண இல்லை. அடுத்த முறை 5 தடம் ப்ராக்டிஸ் பண்ணி வாசிக்க வேணும். அப்படி வாசிச்சா மாமா ஒருத்தருக்கு விளங்காது இல்லோ. சரி, உங்களுக்கு கதை விளங்கிச்சுதா? என்னென்ன அனிமல்ஸ் அதுல இருந்தது இந்த கதையில? ஓகே, எத்தனை பேர், எத்தனை கேரக்டர்ஸ்? 3. அவ எங்க வாழ்ந்தவியல்? குளத்துல. சேடா வாழ்ந்தவியலா சந்தோஷமா வாழ்ந்தவியலா? ஏர்லி பீரியட்ல அவ எப்படி வாழ்ந்தவியல்? ஹாப்பியா சந்தோஷமா வாழ்ந்தவியல். அப்ப அவ ஏன் மைக்ரேட் பண்ண, அவ ஏன் வேறு இடத்துக்கு போக டிசைட் பண்ணினவியல்? தண்ணி இல்லாம போச்சு, வத்தி போச்சு என்ன? சரி, அப்ப கதை விளங்கி இருக்குது. அவங்களுக்கு கதை பிடிச்சுதா? அப்ப எழுதிட்டு வாசிக்கத்தான் இன்னொரு 5 டைம் நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டு வாசிச்சிருப்பீங்க. சரி, ஒரு நாள்ல செய்யாம 2-3 days கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி எண்டில் தான் ரெக்கார்ட் பண்ணுங்க என்ன? சரி, வாழ்த்துக்கள் டிஷான் உங்களுக்கு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எங்க ஆதித்தன் 2 o'clock 2:30 ஓவிபி கிளப்? வணக்கம் ஆதித்தன். எத்தனை மணிக்கு ஓவிபி கிளப்? 2 o'clock. ஏன் நீங்க 2:30 2:18 வந்த? நீங்க நித்ரியா போனீங்க, மறந்து போ. என்ன பண்ணினீங்க? Writing. ஓகே, அப்ப மாமாக்கு இன்ஃபார்ம் பண்ணி இருக்கலாமே, மாமா ஐ அம் லேட் டுடே அண்டு. Mama, I am late. ஓகே, இனி நீங்க டெக்ஸ்ட் பண்ணணும் மாமாக்கு. சரி, அப்ப உங்களோட வீடியோ பாப்போமா? உங்களோட வீடியோ பாப்போமா? Mama, late. மாமா ஐம் சாரி, ஐ அம் லேட். Mama, sorry, I am late. ஓகே, தேங்க்யூ. உங்களோட வீடியோ வாட்ச் பண்ணுவோமா இப்ப? Yeah. ஓகே, வணக்கம், நான் ஆதித்தன், சுதா OVP Club, Level 3, Topic 8, my OVP 48. தகவல் அறிவோம். 20th of May as well be day. உலக தேனீகள் தினம் 20 மே ஆகும். தலைப்பு my living room, எனது வீட்டு இருக்கை அறை. My living room, எனது வீட்டு இருக்கை அறை. டெலிவிஷன், தொலைக்காட்சி. ஃப்ரிட்ஜ், குளிர்சாதன
Kulisatana Betty. Coffee table. Kopi mese. Table. Mese. Chair. Nakali. Nakali. Picture frame. Patasatam. Light. Min vilaku. Sofa. Mete nakali. Mete nakali. Chair. Nakali. Okay, ma. Table. What's Panago? Yeah, that's good. Next one. Tamilil eluthi vasiyungal. Shapes. Vadivangal. Vadivanga. Vadivan. Shapes. Vadivangal. Sizes. Alavugal. Colors. Nirangal. Patterns. Vadivamayebu. Vadivamayebu. Counts. Enutal. Bhaktiya Padan. Bharatiyar. Bharatiyar. Bhaktiya Padan. Odi vilayatu papani. Oindirka lakadu papa. Kudi vilayatu papa. Or ulay. Kulandai. Louder. ஒரு குழந்தையை வையாதே பாப்பா சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா வண்ண பறவைகளே கண்டு நீ மனத்து மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா பாப்பா நன்றி வணக்கம். Louder. Louder. Nandri. ஓகே, இது எத்தனையாவது டாபிக் ஆதித்தன்? நன்றி வணக்கம். ஆதித்தன், Yeah. எத்தனையாவது டாபிக் செய்த நீங்க? Yeah. Which topic? 8 or 9? Yeah. Which topic have you done? 8? 8. ஓகே. எங்க 9வது டாபிக் எங்க? Where is 9வது டாபிக்? Topic. டாபிக் 9 Topic 9. செய்யலையா? Delia. செய்யலையா? Delia. செய்தினீங்களா? Delia. சரி பாப்போம். மாமா Yeah. ஸ்க்ரோல் பண்ணி இல்லையே, அதோட எண்ட் ஆயிட்டுது. ஏன் லேட்டா செய்றீங்கள் ஆதித்தன்? இந்த முறை ஆதித்தன். டாபிக் 9 செய்ய வேணும். See you, Burnham. வேர் இஸ் டாபிக் 9? Topic 9. அப்ப நான் டாபிக் 10 தந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? Topic 9. சரி, என்னவோ ஏனென்று எனக்கு இன்ஃபார்ம் பண்ண வேணும். இன்ட்ரெஸ்ட் குறையுதா இல்லையா? ஸ்லோவா வர போறீங்களா அல்லது அதே லெவல்ல இருக்க Mama, போறீங்களா? can I leave? No, one more Akam. After Jahidan, you can leave Kiran. One more 30 seconds. Okay, அப்படி இருங்கோ. ஜஹீதன் வணக்கம். Topic 9. எங்க டாபிக் 9? வேர் இஸ் டாபிக் 9? ஜஹீதன் என்ன டைமுக்கு இன்றைக்கு ஓவிபி? Over. ஜஹீதனுக்கு சத்தம் வருது இல்ல. சரி, ஒரு காலம் நான் 2:30 என்று சொல்ல இல்லையே, என்ன அம்மாக்கு திடீரென்று ஒரு சந்தேகம். நான் ஒன்றும் மாற்ற இல்லையே, உங்கள்ட்ட எனக்கு குரூப் இருக்கு. உங்களோட அந்த மொபைல் உங்கள்ட்ட தந்துட்டோமே நாங்கள் எப்பவும் பாருங்கோன்னு சொல்லி. ஆகவே ஜஹீதனை பழக்குங்கோ. நீங்க ஷாப்பிங்கு போங்கோ, நீங்க எல்லாம் அடுத்தளவு பாருங்கோ. ஜஹீதன் தண்டவையில் பார்க்கணும். ஜஹீதன் 2 o'clock எல்லாம் வச்சு ஜூமில் ஜாயின் பண்ணணும். என்ன ஜஹீதன்? ஜஹீதன் ஜாயின் பண்ணுவீங்களா ஜூமில்? பிஎம்பிக்கு ஜாயின் பண்ணுவீங்களா நீங்க ஜூமில்? அப்பே நீங்க ஏன் சந்தேகப்பட்டீங்க? அவருக்கு சொல்லுங்க, உங்களுக்கு என்ன டைமோ அந்த டைம் நீங்க ஜாயின் பண்ணுங்க. நீங்க போய் நித்திர கொள்ளணும். அவர் எல்லாம் வச்சு அந்த டைமுக்கு வர பழக்குங்க. இது பிள்ளை என்ன? சரி, ஓகே ஜஹீதன், உங்களோட வீடியோ பார்ப்போமா?
கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. ஓம். சரி, ஓகே. அப்ப நீங்க லேட்டா வந்தபடியே கீரன் லீவ் பண்ணட்டான்னு கேட்டுட்டாரு என்ன. அவர் உங்களுடைய பார்த்துட்டு லீவ் பண்ணட்டும். Level 2, topic 8. என்ன என்னது வரவேற்பு அறை இங்கே லிவிங் ரூம் விசிட்டர் வரவேற்பறை bedrooms sofa chairs அம்மா செஹிதான் அமீஷ் சரி ஓகே சரி சொல்லுங்க உங்களோட என்ன கீறி வச்சுக்கிறீங்க எல்லாம் சொல்லுங்க. டேபிள் டேபிள் என்ன டேபிள்? டேபிள் எது டேபிள்? நீங்க டேபிள் என்ன சாப்பாட்டு? சாப்பாட்டு சாப்பாட்டு மேசை மேசை டைனிங் டேபிள் வேற என்ன கீறீங்க? டேபிள் இது என்ன கீறி வச்சுக்கிறீங்க? வாய்ஸ் பூச்சாடி பூச்சாடியில என்ன வைக்கிறீங்க? பூச்சாடியில என்ன வைக்கிறது? வாய்ஸ் வாசல என்ன வைக்கிறீங்க? வைப்ஸ் வைப்ஸ்ல என்ன வைக்கிறீங்க? பூச்சாடியில ஃப்ளவர் ஃப்ளவர்ஸ் பூக்கள் வேற என்ன மற்றது என்ன கீறி வச்சுக்கிறீங்க? இது வாட் இஸ் திஸ்? கீபோர்ட் ஹார்மோனியம் பட்டி ஒரு பட்டி என்னது? chairs stool முக்காலி keyboard வாசிக்கிற what is this keyboard வாசிக்கிற இது what is வாசிக்கிற முக்காலி chairs chairs இது என்ன சாமான்? force clock கடிகாரம் இது என்னது? table sofas இது சோஃபாக்கு ஆசனம் என்ன ஆசனம்? ஆசனம் மற்றது நாற்காலி நாற்காலி இது என்னது? சேர் ஓகே அதுக்கு நாற்காலி சோஃபா இது என்ன அடிக்காம? டெலிவிஷன் தொலைக்காட்சி இது என்ன சாமா? வோல்ட் இருக்குது. இருக்கிறது என்ன? ட்ரக்ஸ் என்னது? மிதி கால் மிதி ஓகே 8ல நிக்கிறீங்க. 9ம் சேர்த்து செய்திருக்கிறீங்களோ? சரி ஓகே. கீபோர்டு ஹார்மோனியம்னு சொல்லி கொடுக்க கூட. ஹார்மோனியம் வேற, இது வந்து சுரத்தட்டு இசை விசை பலகைலாம் கணக்கு பேர் இருக்குது. சுரத்தட்டுன்னு சொல்லி கொடுக்கலாம். ஹார்மோனியத்தை காட்டி அதை அந்த ஹார்மோனியத்தை ஹார்மோனியம்னு சொல்லி கொடுங்க. சரி பார்ப்போம். அடுத்தது தமிழில் எழுதி வாசியுங்கள். வாட்டர் தண்ணீர் மில்க் பால் பிரெட் ரொட்டி ஜூஸ் பாலை பழச்சாறு ஸ்வீட் ஆனா இனிப்பு ஃப்ரூட் பழங்கள் பழங்கள் ஆப்பிள்ஸ் மேங்கோ மாம்பழம் பழம் தூரப்பழம் பப்பழம் ரைட். இதுவும் 8 தானே என்ன? அதோட நிற்குது. அமுதுடன் சேர்ந்து சரமாகர் வாசியுங்கள் பாருங்கள் அல்லது ஓர் பாடல்ஸ் விளையாடு பாப்பா ஏ நோய்கள் பாப்பா
Kodi. விளையாடு Yadu. Papa. Koru. Andayai. Vayade. Papa. அடுத்தது சின்னஞ்சிறு Chiru. குருவி Poli. நீ திரிந்து திரிந்து பறந்து வா Papa. வண்ண Wanda. பறவைகளை கண்டு நீ மகிழ்ச்சி மகிழ்ச்சி கொள்ளு. கொலு. பாப்பா Papa. பாப்பாண்டா Papa. பேபி Baby. சின்ன பிள்ளையில தான் Baby. குருவி Kuravi. பேர்ட் Bird. குருவி போல பறந்து பறக்கிறதுக்கு ஃப்ளை Fly. பறந்து திரிந்து வா ம் ஓகே வாழ்த்துக்கள். அப்ப ஜஹீதன் பேபி என்றா என்ன? பேபி என்றா தமிழ் என்ன ஜஹீதன்? Mama. Baby. பேபி என்றா தமிழ்ல எப்படி சொல்றது? மறந்துட்டீங்களா? பாப்பா குழந்தை. குழந்தை கட்டிக்காரன் குழந்தை. அப்ப ஜஹீதனுக்கு தெரியும் என்ன. எங்க அப்ப டாபிக் 9 எங்க? இந்த பாட்டு தானே இந்த என்ன இல்ல கதை கதையா இருக்கு அனுப்பினா எங்கே இப்ப கடைசி அனுப்பி இன்னைக்கு அனுப்பினீங்களா? இல்ல போனாங்களாமே அனுப்பிட்டேன். இந்த பாருங்க போட்டுட்டேனே நான் எல்லாம். இது இந்த லாட்ல வருது அப்படியே. முதலாவது 8 அங்கால கீரன், பவன், அஸ்வத், மகிஷா, டிஷான், ஆதித்தன். ஓ ஆர்த்திக்கும் போட்டுட்டார். இல்லை வர இல்லை. இந்த 30 எத்தனாம் தேதி போட்டானடா? 31 மே சண்டே போட்டு. நீங்க பாருங்க அனுப்பினதை பாருங்க ஒருக்கா உங்களோட குரூப்ல இருக்கா பாருங்க. 30 எத்தனாம் தேதின்னு சொன்னீங்க? 30ஆ? 31 தான் நட்டு அனுப்பி இருக்கிறீங்க. இல்ல வாரம் ஓகே இல்ல 30ஆம் தேதி 8 அனுப்பி இருக்கிறீங்க. இது 31. சரி இதா. ரைட் என்ன ஸ்கிப் பண்ணி பாட்டு போச்சா? Level 2, 29, 26. ஓகே 5 மே மாசம் 5, 2026 2026 31st மே கடைசி நாள் இன்றைக்கு 2026 tomorrow June 1st இன்றைக்கு கதையின் கதை கேட்டு விடையெழுதுதல். என்னது கதையின் பெயர்? டைட்டில் என்ன? நேம் ஆஃப் டைட்டில் என்னது? அறிவில்லா, ஆமை, foolish 30. முதலில் எல்லோரும் எப்படி வாழ்ந்தார்கள்? சந்தோஷமாக குறைவில்லாமல் வாழ்ந்தார்கள். They live happily. பின்பு ஏன் பிரிய வேண்டி வந்தது. குளத்தில் தண்ணீர் வற்றி விட்டது. There is a drought. Dry. மழை இல்லாம ட்ரை ஆயிட்டு அந்த இடம். இப்போ கொண்டு வந்து தண்ணி இல்லை, வத்திட்டு. நோ வாட்டர். ட்ரவுட் ஆயிட்டு. ஓகே. பின்பு வேறு இடம் செல்ல என்ன உத்தி ஐடியா என்ன செய்ய? டர்ட்டிஸ் பறக்குமா? பறக்க மாட்டது. அது குச்சி வச்சு ரெண்டு பக்கத்துல கடிச்சு கொண்டு
ஆமை வந்து நடுவில் பிடிச்சு கொண்டு பறந்து அவரோட சேர்ந்து பறந்தது வாயால. வயல ம். சரியோ, அடுத்தது என்ன? ஓகே கதையின் நீடி என்ன? என்ன தன் வாயால் வாயால் கேடு விளையும் விளையும் திங்கன் டாக்ஸ். பெருமை கொண்டவர் தன்னால தான் எல்லாரும் பாக்கியம். தன் திறமை இல்லை என்ன, வெட்ட திறமை இல்லை, எல்லாரும் சேர்ந்து செய்தது என்ன, 3 பேரும் ஹெல்ப் பண்ணி தான் அவர் பறந்தவர். இல்லாடி பறக்க மாட்டேன். அது ஸ்ட்ராங் தானே. ஓகே, அப்ப ஜைதனுக்கு கதை விளங்கிச்சுதா? ஜைதன் ஸ்டோரி பிடிச்சுதா? உங்களுக்கு விளங்கிச்சுதா? ஜஹீர், உங்களுக்கு ஸ்டோரி விருப்பமா உங்களுக்கு? ஓகே, என்ன பொறுமை இல்லாம இருக்கிறார் போல இருக்கு கதை கேட்க ஜைதன். விருப்பமா ஜைதனுக்கு கதை கேட்க? ஜஹீதன் I'm not gonna leave. இல்ல, இப்ப யாரு கீரன் மாமாவோட 2 ஹவர்ஸுக்கு இருக்க போறாரு ஜூம்ல. பேஷண்டா இருக்கணும் என்ன கீரன்? எங்க போறீங்க? Bed. You're going to go to bed, huh? Yeah. Are you sleepy? Yes. Are you sleepy? Are you You sleepy? sleepy. Da 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 da. Da, 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 Da da, da da da. da. No sleep this time. No sleep this time. You must wake. You must wake. ஓகே ஓகே, நாங்க விடை வருவோம். ஓகே ஜஹீதன், நல்ல பாட்டா மாமா பாடினது? ஓகே, அம்மா சொல்லுங்க, ஜஹீதனுக்கு கதை பிடிச்சதா? கேப்பாரா பொறுமையா? அவரை கண்டே டிவியில போட்டு காட்டி இப்ப போட்டு விட்ட வேற ஸ்டோரி என்று அந்த சின்ன பிள்ளையோட கதை. ஓகே, இல்ல இந்த கதை பொறுமையா கேட்டாரா அல்லது? இல்ல, பார்த்தவர் விளங்கி சொல்லித்தான் காட்டினான். கேட்டவரை நான் அவளை எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணான்னு தெரியல. விளங்கி கொண்டது 2-3 தரம் போடைக்குள்ள தானே அவருக்கு ஏற்ற மாதிரி அதை கதையை சொல்லணும். நடிச்சு காட்டலாம், அவரை நடிச்சு காட்ட சொல்லலாம். ஏதோ ஒரு பக்கத்தில் இந்த தலைப்புகளை எக்ஸ்டெண்ட் பண்ணி, இப்போ நீங்கள் பாரதியார் பாட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி, அதை இங்கிலீஷில் கேட்ட மாதிரி வேர்ட்ஸுகளை இந்த தலைப்புகளை நீங்கள் எவ்வளவுக்கு அதுதானே ஒரு 5-6 நாள் மினக்கிடணும். ஒரு நாளில் டாபிக் முடிக்கக்கூடாது. அப்படி என்ன சும்மா சோதனைக்கு படிக்கிற மாதிரி போயிடும் அது. அப்படி இல்லாமல் அவையில் விளங்குறது, பொறுமையாக கேட்கறது. இல்லை கீரன், வெயிட் ஃபார் 2 minutes. ஓகே, பொறுமை என்ற ஒரு கதை ஒன்று அடுத்த முறை சொல்லத்தான் வேண்டியிருக்க போகுது கீரனுக்கு. சரி, அடுத்த முறை இந்த டாபிக் இன்றைக்கு நாளைக்கு வரும். டாபிக் 10 ஆதித்தன் தான் டாபிக் 9 செய்யல, மற்ற எல்லாரும் செய்திருக்கிறீங்க. ஆதித்தன் லேட் ஆக்கக்கூடாது. மாமா அப்படி அடிக்கடி செய்தால் அப்போ அடுத்த டாப்பிக்கு நம்பர் தர மாட்டேன் நான், சரிதானே? ஸோ வடிவாக செய்யுங்கோ, டைம் எடுத்து செய்யுங்கோ, இன்ட்ரெஸ்டாக செய்யுங்கோ. யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கோ மாமாக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கோ. அம்மாக்கள் நிலைமையை விளங்கப்படுத்துங்கோ. இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இது போகும். இது ஒன்றும் சிலபஸ் கிடையாது. இது நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்யணுமென்று வரக்கூடாது. ஆனால் உங்களுக்கு எங்கே அதில் திசை மாறுது, பிரயோசனம் இல்லாமல் போகுது. ஒரு ஓவிப்பு கிளப்புக்கு ஒரு பிள்ளை வந்தால் அவங்களோட அம்மாவுக்கு தன்னை பிள்ளை பாடுறது தான் விருப்பம். அது இதில் நிப்பாடி போட்டா. அப்போ நான் சொன்னேன், சும்மா அந்த ஒரு தமிழ் ஃபீலிங்கை விடுங்கோ என்று சொன்னால் பார்த்தால் உள்ள இடமெல்லாம் பாட்டு, கண்ட மேடு கிழமையில் ஈடுனாலும் பாட்டு. அப்போ பாட்டில் நீங்கள் வேலை எடுக்க போகிறீங்களா? அது அப்படி எடுக்கிறதா இருந்தால் அதுதான் சரி. எல்லாத்தையும் நிப்பாட்டி போட்டு பாட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இது ஒரு அம்மாவுக்கு தெரிஞ்ச மொழியை பிள்ளைக்கு ஷேர் பண்ணணும். இல்லாட்டி என்ன பிரயோசனம்? பிள்ளை எங்களோட வளர்ந்து நீங்கள் ஹிந்தியோ சிங்களமோ சொல்லிக் கொடுக்க சொல்லி கேட்கல தானே. அந்த பிள்ளை வளர்ந்து இந்த மொழி தெரியாமல் தவிக்கக்கூடாது, தனக்கு ஓரளவுக்கு பேசிக் தெரியும் என்றதுக்கான ஒரு முயற்சி தான் இது. அம்மாவும் பிள்ளையும் ப்ரோக்ராம் தான் இல்லையா? ஆகவே அதைத்தான் அப்படி கொண்டு வர பார்க்குறோம். அப்போ நீங்கள் எவ்வளவுக்கு இந்த தலைப்பை எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பிரயோசனப்படுத்த முடியுமோ, அதே நேரம் இல்லை பிள்ளைக்கு இது விளங்குது, இல்லை இவைக்கு போர் அடிக்குது, இப்படி செய்வோமா என்று நீங்கள் திருப்பி கதையுங்க. நான் மாற்றுறேன் டாப்பிக்கை, அடுத்த முறை மாற்றுவோம். இந்த டைம் சரி வேற இல்லையா கேளுங்க. பொதுவாக எல்லாருக்கும் ஒரு டைம் பொருந்ததுன்னா அங்கே மாற்றுவோம்.
சரியா? இது நான் உங்கள்கிட்ட உழைக்கவும் வரவும் இல்லை, நான் பள்ளிக்கூடம் நடத்தவும் இல்லை. பள்ளி பிள்ளைகளுக்கு அது பிரயோசனப்பட இல்லையண்டா எல்லாத்த டைமும் வீணா போகுது. சரியா? அப்போ சொல்ல வேணும், கட்டாயமாக ஃபீட்பேக் தாங்க. உலகத்தில் யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க, அப்படி ப்ரோக்ராம் இல்லை உலகத்தில். நாங்கள் நினச்சதை நீங்கள் செய்யணும், அதுக்கு இவ்வளோ காசு கட்டுங்கன்றது தான் ப்ரோக்ராம். அதை நாங்கள் மாற்றி வேறு விதமாக சிந்திக்கல அம்மாக்கள் புரிஞ்சு கொள்ளணும், அதை பயன்படுத்த வேணும். நானும் சோர்ந்து போகாமல் என்னையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும். அப்போ நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். அப்போ 2 கிழமை தந்தும் ஒரு டாப்பிக்கை செய்யலை என்று சொல்லி சொன்னால் எல்லாரும் கையை ஏற்றி போட்டு டொக்கண்டு உங்களோட தலையிலேயே போடணும். சரி, ஓகே, நேரமும் ஆகுது. கீரணம் விடப்படணும். அந்த ஸ்டோரி நீங்க இப்ப கடைசியா அனுப்பின ஸ்டோரி பவன் பெட் டைமுக்கு நான் அது போட்டு அவர் நானும் கேக்குறாங்க. இப்ப 2 தடவை அந்த வடிவ அந்த அதுல அந்த பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு, மற்ற மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு தானே. அந்த டக் தடிய வச்சு கொண்டு பறக்கினா டோட்டிஸ் கை வாயில கவி கொண்டு, அப்ப அதெல்லாம் அவன் நல்ல இன்ட்ரெஸ்டா அதை பாக்குறார் கேக்குறார். ஏனெண்டா இந்த ஸ்க்ரீனிங்கில் வந்து மொபைல்லையோ ஐபேட்லேயோ அவங்க பார்க்குற கார்ட்டூனோ கேமையோ வச்சு தாங்கள் கற்பனை பண்ணுறதான் கூட. அதை டைவர்ட் பண்ணி இப்படி கதைகளுக்குள்ளே கொண்டு வந்து விட்டீங்கன்னா அவையில் அதுக்குள்ளே வந்து அவைகளுக்கு அது விளங்க தொடங்கும், வேறு பக்கமாக அவையை கொண்டு போகலாம். அப்போ நீங்கள் ஐபேடே பார்க்கலாம், ஆனால் இப்படிப்பட்டதுகள் எல்லாம் நிறைய பாருங்கோ. அப்போ அதை என்ன செய்யணும்னால் நாங்களும் கலந்து கொண்டு நாங்கள் அதை நடித்து காட்டி செய்து காட்டி, சரி இந்த டக்கை பார்த்துருக்குறோமா, அப்போ அடுத்த ஹாலிடேக்கு நாங்கள் டக் இருக்கிற ஒரு பொண்டுக்கு போவோம், அங்கே போய் டக் பார்ப்போம், எங்கே போவோம், எப்படி போவோம், அப்படி இன்ட்ரெஸ்ட்டை காட்டிட்டு திருப்பி கதைக்குள்ளே கொண்டு வர்றது. அவையில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே வருவினம். அப்போ மொபைலை பார்க்க விடாமல் ஐபேடை பார்க்க விடாமல் ஒரு பிள்ளையும் இனி வளர்க்க இல்லாது. ஆனால் எதை பார்க்குறோம்ன்றதுல கூட கவனத்தை கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் சில அம்மாக்களுக்கு டைம் இல்லையே, அவையிலே ஓடி திரிக்கிறாங்க, எல்லாட்ட காலையும் சில்லுத்தான் பூட்டி கிடக்கு. அப்போ என்ன பிள்ளைய பார்க்குறது? சரி, அவை மகிழ்ச்சி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நிறைவாகவும் ஒருக்கா சொல்கிறேன், உங்களோட பிள்ளைகளுக்கு இது ஷூட் பண்ண இல்லையண்டா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, என்னோட கதையுங்கோ, நாங்கள் அவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவோம். சரியா? சரி, அப்போ எல்லாரும் ஹாப்பியா? சரி, அப்ப நாங்க அடுத்த வாரம் சண்டே. டிஷான், இப்படி என்றது மட்டும் இல்ல, நீங்க தொடங்கினது இப்ப வரைக்கும் சாப்பிட்டு முடிக்க இல்லை, நீங்க அப்ப உடனே சாப்பிட்டு கொண்டே இருக்கிறீங்க. அப்புறம் மாமா மாதிரி மெல்லிசா வந்துடுவீங்க பிறகு. சரி, ஓகே, நன்றி வணக்கம் எல்லாருக்கும். பின்னர் 5 மணிக்கு ஜாயின் பண்ணக்கூடியாக்க ஜாயின் பண்ணுங்க. மற்றவையில் நாங்கள் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி வணக்கம். அங்க எல்லாரும் கைகளை கூப்பி நன்றி வணக்கம் சொல்லுங்க. ஜஹீதன் கைகளை கூப்புங்கோ. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.